ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவிட் டேக். இந்த வீடியோவில் நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து கஸ்டம் ரிங்டோன் வந்து எப்படி செட் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அதாவது கஸ்டம் ரிங்டோன் அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஒரு கண்டென்ட்க்கு மட்டும் தேவையான மாதிரி உங்களுக்கு ரிங்டோனை வச்சுக்க முடியும். அதாவது டிஃபால்ட்டாக ஒரு ரிங்டோன் வந்து நமக்கு வாட்ஸ்அப்பில் கால் வரப்போ வந்து இருக்கும். ஸோ அது இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட உங்களுடைய ஃப்ரெண்டுக்கும் சரி, உங்களுடைய விருப்பமானவங்களுக்கும் சரி, அவங்களோட கண்டென்ட்க்கு மட்டும் அந்த ரிங்டோனை வந்து எப்படி செட் பண்ணுறதுன்றதான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக வாட்ஸ்அப் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு எந்த கண்டென்ட்டுக்கு நீங்கள் வந்து அந்த ரிங்டோனை செட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த கண்டென்ட்டை வந்து சூஸ் பண்ணிடுங்க. கண்டென்ட் உள்ள போயிட்டு கண்டென்ட் நேமை வந்து கிளிக் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் ஃபுல்லாக. அதில் பாருங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இருக்கும். ஸோ இதில் பாருங்கள் உங்களுக்கு கால் மெசேஜஸ் அப்படின்னு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். இங்கே உங்களுக்கு கஸ்டமாக நீங்கள் கால் ரிங்டோனை தான் சேஞ்ச் பண்ண விரும்புறீங்கன்னா இதில் ரிங்டோன் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு உங்கள் மொபைல் செட்டிங்ஸ் உள்ள போங்க. அதாவது சவுண்ட் பிக்கர் அப்படின்றத கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா உங்கள் ஃபோனில் ரிங்டோனுக்குள்ளே வந்து போயிடும். ஸோ இங்கே உங்களுக்கு தேவையான மாதிரி ரிங்டோனை வந்து உங்களால் சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த கண்டென்ட்டுக்கு உங்கள் விருப்பமான மியூசிக்கை இல்லாட்டி ஒரு சாங்கை வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிடலாம். ஸோ அப்படி டிஃபால்ட் அதுக்கான ரிங்டோனை செட் பண்ணதுக்கு அப்புறமா பேக் வருவீங்களா இருந்துச்சுன்னா திரும்ப நீங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணும்போது அந்த ரிங்டோன் வந்து இங்கே ஆட் ஆகியிருக்கும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் அந்த கண்டென்ட் வந்து கால் வரும்போது உங்களுக்கு அந்த ரிங்டோன் தான் வந்து ப்ளே ஆகும். ஸோ இப்படி தான் வந்து வாட்ஸ்அப்பில் கஸ்டம் ரிங்டோனை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.